5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும். பிரதமர் சபையில் தெரிவிப்பு. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல். யாழில் இளைஞனை கட்டி வைத்து கொடூர தாக்குதல். சந்தேக நபர்கள் 20 பேர் தலைமறைவு. போலீசார் விசாரணை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் மீண்டும் காட்டுத்தீ. யாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவரை கொடூரமாக தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய சுமார் 20 பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இளைஞனை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஏனைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் சுமார் 20 பேர் வரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இரு குடும்பங்களுக்கிடையிலான பிரச்சினை காரணமாக யாழ்ப்பாணம் எண்ணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் அவரது தாய்க்கு முன்பாக ஆடைகள் களையப்பட்டு கட்டி வைத்து தாக்கப்பட்டுள்ளார். தாக்கப்படும் காட்சிகளையும் தாக்குதல்தாரிகள் கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தம்பதிக்கு 14 நாட்கள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ருமேனியாவிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி சுமார் 30 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குறித்த தம்பதியினர் வவுனியா நீதிமன்றில் இன்று முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ருமேனியாவிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி சுமார் 30 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக குறித்த தம்பதியினருக்கு எதிராக மட்டக்களப்பு மற்றும் ஏறாவூர் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதுடன் ஏறாவூர் நீதிமன்றத்தால் இருவருக்கும் எதிராக தலா 16 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்நிலையில் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பில் இருந்து வெளியேறி வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் வவுனியா தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். நேற்று மீண்டும் புதிதாக காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக 8000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதியில் விரைவாக தீ பரவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் சுமார் 19,000க்கும் மேற்பட்டவர்களை குறித்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தீ அதிகளவில் பரவுமானால் அருகிலுள்ள பகுதிகளில் உள்ள மேலும் 16,000 பேர் வரை வெளியேற்றப்பட வேண்டி ஏற்படலாம் என லாஸ் ஏஞ்சலஸ் தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 1000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சிவப்பு கொடி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. உலங்கு வானூர்திகளில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 6 மாத காலமாக கலிபோர்னியாவில் மழை பெய்யாததால் அப்பகுதியில் வறட்சியான நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீயினால் 28 பேர் வரை உயிரிழந்திருந்ததுடன் 16,000 நிர்மாணங்கள் சேதமடைந்திருந்தன. சுமார் 1,80,000 பேர் இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தனர். இந்த தீப்பரவலினால் 250 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே வெள்ளம் காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்கள வவுனியா பிராந்திய அலுவலகத்தின் செயற்பாடுகள் பாதிப்படைந்துள்ளன. வவுனியாவில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தில் அதிகளவில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதனால் கடவுச்சீட்டு விநியோக செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதுடன் அலுவலகத்தில் கடமையாற்றுவோர் வெள்ளத்திற்குள் நின்று தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கு அலுவலக உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் விரைவில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் செல்வரட்னம் தனுகன் தெரிவித்துள்ளார். பெறப்பட்ட கையெழுத்துக்களுடன் கைதிகளை விரைவில் விடுவிக்க வலியுறுத்தும் மகஜர் ஒன்றும் இணைந்ததாக ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் விடுவிக்க வலியுறுத்தி முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் கையெழுத்து போராட்டம் ஒன்று கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் என வடமாகாணத்தை உள்ளடக்கிய வகையில் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றிருந்ததுடன் முல்லைத்தீவு வட்டுவாகலில் இந்த மாதம் 20ஆம் தேதி இந்த போராட்டம் நிறைவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
வவுனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 65 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் 20 குடும்பங்களைச் சேர்ந்த 65 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியாவில் பல வீடுகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நெழுக்குளம் பகுதியில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். செட்டிகுளம் பிரதேச செயலக பிரிவில் வீடியா ஃபார்ம் பகுதியில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேரும் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்கள் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பாவர்குளம், ராசேந்திரங்குளம், ஈரப்பெரியகுளம், முகத்தான்குளம், மருதமடுகுளம் மற்றும் கல்மடுகுளம் என்பன நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வருகின்றன. இதனால் இதன் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் கொக்குளாய் கருநாட்டுக்கணி பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லும் அறுவடை செய்ய தயார் நிலையில் இருந்த பயிர்களும் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கொக்குத்தொடுவாய் கொக்குளாய் கருநாட்டுக்கணி மக்கள் விவசாயம் செய்கின்ற அக்கரைவெளி, எரிஞ்சகாடு, கண்ணாட்டி ஆகிய இடங்களுக்கு செல்லும் வீதியில் வெள்ள நீர் தேங்குவதால் குறித்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் அழிவடைவதுடன் அறுவடை செய்த நெல்லை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் 4700 மூடை அறுவடை செய்த நெல்லும் 2700 ஏக்கர் பயிர் நிலமும் அழிவடைந்துள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அறுவடை செய்த நெல் இரவு வேளைகளில் யானைகளால் வீணாவதாகவும் மழை நீரில் அடித்துச் செல்லப்படுவதும் என பல நெருக்கடிகளுக்கு உள்ளாவதாகவும் அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். உரிய தரப்பினர் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து தமக்கான தீர்வை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களை விரைவில் வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 15ஆம் திகதி இடம்பெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் 3 வினாக்கள் ஏற்கனவே வெளியானதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சைகளின் பின்னர் வெளியானதாக கூறப்படும் 3 வினாக்களுக்கும் இலவச புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் பணிகள் கடந்த 10ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கான இந்த கலந்துரையாடலில் விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த், வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்ட உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் முதன்முறையாக கூடினர். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை எனவும் அவையின்றி முடிவுகளை எடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள இந்த அரசாங்கம் இனியும் தயாரில்லை எனவும் இதனால் துல்லியமான தரவு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை அளிப்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. நேரடி பாவனைக்காகவும் கோழி மற்றும் முட்டை கைத்தொழிலுக்கு தேவையான கால்நடை தீவனம், பியர் உற்பத்தி போன்ற மனித நுகர்வு உள்ளிட்ட அனைத்து கைத்தொழில்களுக்கும் உள்ளீடுகளாக அரிசியை வழங்குவது குறித்து அபிவிருத்தியடைந்த விவசாய கொள்கையை நடைமுறைப்படுத்துகையில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என விவசாய அமைச்சர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டு மக்களின் உணவு நுகர்வு தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் ஆரோக்கியமான மக்களை உருவாக்கவும் உணவு விரயத்தை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் குழு உறுப்பினர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்பை நிறுவுதல், அத்தியாவசிய உணவுப் பொருள் தகவல் கட்டமைப்பை பராமரித்தல், சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோலின் அடிப்படையில் புதிய திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் அறிவியல் சான்றுகளின் அடிப்படையில் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிக்கவும் விநியோகத்திற்கு திட்டம் ஒன்றை தயாரித்தல் ஆகிய பல விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு, உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் சந்தை முகாமைத்துவம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. பிரதமரின் செயலாளர் GP சபுதந்திரி, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மற்றும் அமைச்சுகளின் செயலாளர்கள் அடங்கிய உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர்.